என்ன சேர குத்தி கொத்தனார் மாதிரி கம்பு போட்டு ஏற போறானோ? Hi friends, why are you waiting there? Come inside. இதுக்கு ஜாக்கிரதையா இப்ப கடிச்சு வச்சிர போறான். என்னடா ஆச்சு? Why are you standing? Please be seated. I can see some fear on your face. What ஆச்சு உங்களுக்கு? You mean ghost? சாமி, Yeah. வெளிய என்னென்னமோ நடக்குது. சத்தமா சொல்ல பயமா இருக்கு. அத உன்கிட்ட ரகசியமா சொல்லணும். உன் காதை கொஞ்சம் கூட. Oh, secret? You want my ear? Tell whatever you want. ரகசியம் சொல்லணும், காதை கொடுன்னு கேட்டா காதையே கழட்டி கொடுத்துருக்க. வேண்டாமா? தூசி பட சரியா ஒட்டாது. டேய், நம்ம பறக்கும் போதே கூட ஒட்டிட்டு பறந்தது காது. அதே எப்பற நட்ட கல்ற மாதிரி கல்ற? கேக்குறான்ல, சொல்றா. Don't ask me stupid question. I feel hungry. Wow. That is my lunch. Oh. Go. Wow. Good taste. Nice dish, no? கடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது கரப்பா வச்சிருக்கா பாருங்க. டேய், யாரா நீ? நீ சாமிநாதன் இல்ல, யாரு? நீ சாமிநாதனே இல்ல, யாருன்னு சொல்லு. தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ யாருன்னு சொல்லி தொலை. நான் காலேஜ் ப்ரொஃபசர் பூதபாண்டி. காலேஜ கட்டடிச்சிட்டு இங்கே வந்த. இங்க நாங்க ஒரு 13 ஆவிங்க ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கோம். அவங்களாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒளியறதுக்கு இடமே கிடைக்கல. இந்த ரூமை திறந்தேன். இங்க ஒரு பீட உட்காந்துட்டு உள்ள வான்னா நல்ல வார்மா இருந்ததுனால வகையா செட்டில் ஆயிட்டேன். கேம் முடியறதுக்குள்ள நான் போய் ஆகணும். ஓகே, பை. ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். நீங்களா எப்படா வந்தீங்க? நாங்க வந்து அரை நாள் ஆச்சுடா. அதுவே உனக்கு தெரியலையா? அவனுக்கு எப்படிடா தெரியும்? அவனுக்குள்ள பூதபாண்டின்னு ஒரு பேய் இல்ல இருந்துச்சு. ஆமாண்டா, நான் தனியா இருந்தேனா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டது. நான் உடனே ஸ்டைலா கமின் அப்படின்னா அவன் ரூமுக்குள்ள வருவான்னு பார்த்தா எனக்குள்ளே வந்துட்டான் போல இருக்குடா. டேய், அவனும் பேயை பார்த்துட்டான், நானும் பேயை பார்த்துட்டேன். நீ பேய் கூடயே வாழ்ந்துட்ட. பிஞ்ச பிரஷ் என்னன்னு தெரியலையே. தலைக்கும் காலுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல் இருக்கு. என்ன இவ்வளவு நீளமா இருக்கான்? யாரியா நீ? இட்லி குக்கரை தலையில கவுத்துட்டு வந்திருக்க? நான் பிரியாணி ஹோட்டல்ல இருந்து வரேன். ஓ, அதான் இவ்வளவு பெரிய தலைப்பாக்கட்டா? நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே. உங்க அசிஸ்டன்ட் சரவணனும் இன்னும் 2 பேரும் இப்போ நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதானே பார்த்தேன். பசங்க 10 நாள் குளிக்காம இருந்தாலும் இருப்பானுங்க, சாப்பிடாம இருக்க மாட்டானுங்களே. என்னையும் வர சொன்னாங்களா? இல்ல, பார்சல் கொடுத்துருக்காங்க. என்ன ஐட்டம்? சூடா இட்லியும் தலைக்கறியும் கொடுத்துருக்காங்க. இட்லி தலைக்கறி நல்ல காம்பினேஷன். வை 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 வை. துட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப நீ கிளம்பு, நான் பிளேட்டை காலி பண்றேன். என்ன கொத்தி குழம்பு வச்சு கொடுப்பான்னு பார்த்தா அறுத்த ஆட்டுத்தலையா அப்படியே கொடுத்துருக்கான் தருதல. கிண்டலா? இருக்கிற பசிக்கு இட்லியாவது பிச்சு வாயில போடுவோம். செத்த ஆடு கத்துது. நான் ஆன்சர் பண்ணிட்டேன், என்ன விட்டுரு. காலே இல்லாம என்ன அங்கிட்டு உருண்டுட்டு வர்றீங்க? இது ஒருவேளை புதுவிதமான யோகாவா இருக்குமோ? அட்டகாசமா பிஎம் சொன்னபடி யோகா பண்ணது நீங்க மட்டும் தான். ஆக்சுவலா இதை ஏஎம்ல பண்ணனும், பிஎம்ல பண்ண கூடாது. பரட்டி விட்டுரும். டேய், வாங்கி அரஞ்சல கொட்டாய் விட்டுருவேன்.
உங்களை யாரா பார்சல் அனுப்ப சொன்னது? நாங்க என்ன கொரியர் சர்வீஸா வச்சு நடத்துறோம் பார்சல் அனுப்புறதுக்கு. ஏய். நாங்க யாரையும் அனுப்பல பாஸ். சும்மா இருக்கடா. இவ்வளவு பெரிய தலைப்பா கட்டிக்கிட்டு ஒரு ஆள் வந்து பார்சல் கொடுத்தா உள்ள இருந்து ஆடு மேமேன்னு கத்துது. ஆடு மேமேன்னு கத்தாம ஜூன் ஜூலைலாம் கத்தும். ஐயோ அறுத்து வச்சா ஆட்டு தலை எப்படிடா கத்தும்? இப்ப இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். யார் விளையாடி இருக்காங்கிறத பார்க்கணும். பாஸ் சந்தேகமே இல்ல, இது ஆவியோட வேலை தான். இது வரைக்கும் எங்க 3 பேரையும் தான் மிரட்டி எடுத்திருக்குது. கடைசியா உங்களை உருட்டி எடுத்திருக்குது. மொத்தமா எல்லாரையும் மிரட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடலாம்ப்பா. பாஸ் இது கல்யாண மண்டபமே இல்ல, பேய் மண்டபம். உடனே முதலாளிக்கு போன் பண்ணி ஒரு மந்திரவாதியோட வர சொல்லுங்க. அப்பதான் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். போடு போடு. தலையில கள்ள தூக்கி தான் போடணும். செல்லு உங்க இடத்தா இருக்கு, அவன் நம்பர் அந்த செல்ல தான் இருக்கு. என்ன ஏ, எங்க செல்லையே காணுமே? அவன் எதையோ காணாமட்டு இருக்கான். டேய் உன் செல் எடுத்து இது செல்லுக்கு ஒரு மிஸ் கால் குடுறா. என்ன 1/2 ஹெட்னு போட்டிருக்க? அரமண்டையன். இந்த சோதா பையில காலை போடுறா, கோயில காலை போடியா? இந்த அடி அடிக்குது. டேய் இங்க பாரு. பாஸ் ஓடி வாங்க. பாஸ். பாஸ் நம்மாத்து செல்லு எப்படி டவர் அளவுக்கு இவ்வளவு பெருசாச்சு? அதானே என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிறேன். கட் பண்றா, அது போகுதான்னு பாப்போம். என்னடா எரியிற போன்ல இருந்து எவ்வளவு அலறா? சூடு தாங்க முடியல. ஓவரா சார்ஜ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி. சார் அந்த அரக்கோண பாட்டி வந்துட்டாங்க போல இருக்கு சார். ஆமா, இது அவங்க வண்டி மாதிரி தான் தெரியுது. சார் நான் பயந்த மாதிரி ஆகி போச்சு சார். சார் அரக்கோணத்துல இருந்து மீன்பாடி வண்டியில வந்தவங்க இங்க டெட் பாடியா கிடக்குறாங்களா சார்? ஏற்கனவே ஒரு கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு, அதோட இன்னொரு கேஸா? யோ சும்மாரியா, நீ வேற ஆம்புலன்ஸ் சைரன் மாதிரி அலறிக்கிட்ட. இல்ல சார், இருக்கிற பொசிஷனை நீ பார்த்தா ஒரு இழவும் பார்க்க வேண்டாம். நீ ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு பெஸ்ட் கால் கொடு. சார் பக்கத்துல இருந்தே மிஸ் காலா சார்? யோ இப்பெல்லாம் செல்போன் ரிங்டோன் கேட்டா கோமால இருக்கிற கூட முடிச்சுக்கிறாயா? இவங்க கிட்ட ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. சூப்பர் ஐடியா சார். கூப்பிடு 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 கூப்பிடு. சீக்கிரம் கூப்பிடியா, கூப்பிட்டு தொலைடா. டே கூப்பிட்டுட்டேன் சார். சொன்னல இன்னும் நீங்க சாகலையா? இல்லைங்க செத்த மாதிரி நடிச்சோம். எதே நடிச்சிக்கலா? ஏன் நடிக்கலைன்னா செத்துருப்போம். என்னையா வளர்றீங்க? ஆமா போஸ்ட் கொடுக்கல பேய் எங்களை போட்டு தள்ளி இருக்கு. உழப்பாதீங்க. ராத்திரி என்ன நடந்துச்சு? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். இந்த கல்யாண மண்டபத்தில் என்ன நடந்துச்சு? சார் ஒரு வருஷமா கல்யாண மண்டபத்தை ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க? நடமாடிட்டு இருக்கிற பேய் பிசாசெல்லாம் யாரு? கொசுவத்தி சுருள் சுத்தாம டக்குன்னு பிளாஷ்பேக்கை போடுங்க. என்ன சொல்ல போறேன். ராசாத்தி கல்யாண மண்டபத்தில் இருக்கிற ராசாத்தி என் தங்கச்சி தான். பேருக்கு ஏத்த மாதிரியே அவ ராசாத்தி தான். அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு வசதியே வந்துச்சு. அதனால எல்லாருமே அவ மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுவே அவளை ஒரு சென்டிமெண்ட் பைத்தியமா மாத்துச்சு.
இது எங்க எடுத்துட்டு போற? கால் உடைஞ்ச குதிரை வீட்டுக்கு ஆகாதுமா, அதான் குப்பையில போட போறேன். 20 வருஷமா இது எனக்கு பெட். தெரியுமா உனக்கு? டாட், ரசத்தி என்னமாச்சு? ஐயோ முனியம்மா, இதையம்மா தொட்ட? ரேஸ் குதிரையை விட இதுக்கு ரேஞ்ச் அதிகம்மா. சரி சரி, இப்போவே இவளோட கணக்கு தீர்த்து வேலையை விட்டு அனுப்புங்க. கணக்க முடிக்கிறதா? இப்பதானம்மா கணக்கே ஆரம்பிச்சிருக்கோம். வேலைக்கு புதுசு இல்லையாம்மா, போக போக உன் கேரக்டர் புரிஞ்சுக்குவா. என்னப்பா ராசாத்தையே எதிர்த்து பேசுறீங்களா? அவ்வளவு தைரியம் வந்துச்சா உங்களுக்கு? தப்புப்பா தப்பு. ஏன்டா? ஏன் எனக்கும் ராசாத்திக்கும் மூட்டி விட பாக்குறியா? டேய், ராசாத்தி உனக்கு தங்கச்சி, ஆனா எனக்கு அவ தெய்வம்டா. ஸ்வீட்டா? ஏம்மா இந்த முனியம்மாவை மன்னிச்சு. சரி சரி, இன்னைக்கு தானம்மா வேலைக்கு சேர்ந்த. ஒண்ணு செய், போய் கணக்குள்ளைய பார்த்து 1 மாச சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்பு. வேற என்ன செய்ய முடியும்? இதான் ராசாத்தி. அவளுக்கு சொந்தமானதை உயிரே போனாலும் விட்டு தர மாட்டான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் எங்க அப்பா ஒரு தப்பு பண்ணாரு. ராசாத்தி, ராசாத்தி, ஒரு ஹாப்பி நியூஸ். எங்க உங்க அண்ணன் ராமகிருஷ்ணன்? ராமகிருஷ்ணா, வரேன். ஐயப்பன் தாங்கல ஒரு லேண்ட் பாத்துருந்தோம்ல, ஆமா. அத சீப்பா பேசி முடிச்சிட்டேன். ஓ வெரி குட். எவ்வளவோ பேர் போட்டி போட்டாங்க. ஆனா நம்ம ராசாத்தியோட லக்கு, அந்த லேண்ட் நம்ம கைக்கே வந்துச்சு. லக்கி கால். வழக்கம் போல இந்த இடத்தையும் நம்ம ராசாத்தி பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல சூப்பரா ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போறேன். அந்த கல்யாண மண்டபத்துல நடக்க போற முதல் கல்யாணமே நம்ம ராசாத்தியோட கல்யாணம் தான். இந்த பத்திரத்தை பத்திரமா கொண்டு போய் லாக்கர்ல வை. அண்ணா 1 மினிட். என்னடா? பத்திரம் என் பேர்ல தானே இருக்கு, அது என்கிட்ட கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். ஐயோ, இது லாக்கர்ல இருக்கறதாமா சேஃப். நோ, என்கிட்ட இருந்தா தான் சேஃப்டி. என் கைக்கு ஒரு பொருள் வந்துச்சுன்னா செத்தாலும் அதை இன்னொருத்தரை தொட விட மாட்டேன். குடு. அது தெரிஞ்ச கதை தானே. இந்தா, உன் தலாணி கடையில வச்சு தூங்கு. அந்த இடத்த வாங்கின நேரம் சரியில்லையா இல்ல அந்த இடமே சரியில்லையான்னு தெரியல. ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அப்பா அந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தை கட்ட ஆரம்பிச்சாரு. அதோடைய வேலை முடியறதுக்குள்ளேயே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்தை நான் சந்திரமௌலி வச்சு தான் கட்டி முடிச்சேன். சந்திரமௌலி எங்க அத்தை பையன். அத்தை இறந்து போயிட்டாங்க, மாமாவும் இல்லை. அவன் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல தான் வளர்ந்தான். அது என்னமோ தெரியல, அவங்க அம்மா அப்பாவை போச்சர் படுத்தாதான் அவனுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். குடிக்க தண்ணி கேட்க கூட கூச்சப்படுவான். அப்பா அம்மா இல்லாம எங்க தயவிலே வளர்ந்ததுனால அவனுக்கு அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ். அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ளவன் எங்களுக்கே தெரியாம என் தங்கச்சியை காதலிச்சிருக்கான். அதை என் தங்கச்சி கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு பயம். அதனால யாரோ ஒரு சாமியார சொன்னான்றதுக்காக என் தங்கச்சி போட்டோவை வச்சு வசிய பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா என் தங்கச்சி கதையே மாத்திட்டா.